ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு அரைக்க தேவையான பொருள்: மிளகு ரகம் போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி ரசத்துக்கு 4 தக்காளி எடுத்துக்கலாம், நல்லா பழுத்த தக்காளியாக. இதில் 2 தக்காளி வந்து இதோடு போட்டு அரைச்சிக்கலாம். 2 தக்காளி வந்து புளியில் போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 2 தக்காளி போட்டாச்சு. கொஞ்சம் பூண்டு வந்து தோலோடு போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளி ஊற வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் தக்காளியை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 2 தக்காளி போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ இந்த ரசம் வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் லைட்டாக வரும்போது நிறுத்து. ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். கொஞ்சம் பூண்டையும் தட்டி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் வந்து தூக்கி கொடுக்கும். லைட்டாக வந்து இது மாதிரி கொதி வரணும். இது மாதிரி கொதித்து வரும்போது நிறுத்திடுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் அந்த தண்ணி ஊற்றுறோன்னா அப்போயே கொதி நிறைய பேர் வந்து எல்லா டிஷ்ஷும் செய்வாங்க. இந்த ரசத்தில் தான் வந்து சிலருக்கு சொதப்போம். ரசம் இது மாதிரி வச்சு பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.